போட்டி திருப்படிக்கு மாணவ அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு பயங்கரமாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நல்லா பண்ணுங்க. ரிவிஷன் தான். ஏன்னா என்ன ரிவிஷன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் இது வரைக்கும் டெஸ்ட் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கொஷின் எல்லாம் கையில் எடுத்துக்கிடுங்க. என்னென்ன மிஸ்டேக் விட்ருக்கீங்களோ அந்த மிஸ்டேக்லாம் வராத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த டெஸ்ட் போட்ட கொஷின்லாம் ரிவிஷன் விடுங்க. அப்புறம் பிவிக்யூ, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை எடுத்து நல்லா ரிவிஷன் விட்டுக்கிடுங்க. இது மட்டும் கான்ஃபிடன்ஸ் திரும்ப பண்ணிட்டு போகும்போது என்ன கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ் ஆகும். அப்போ எந்த இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் தான் பார்க்கணும். கடைசி 10 days இருக்குது, நீங்கள் படித்ததை தான் திரும்ப படிக்கணுமே தவிர புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. அதில் இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் போர்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்போ அந்த மாதிரி ஸ்டாட்டிக் போர்ஷனுக்கு நம்ம 10 days என்னெல்லாம் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 hours 8 hours படிக்கிங்கன்னா, ஒரு 10 hours படிக்கணும்னு வச்சுக்கோங்க. 4 hours லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. லாங்குவேஜில் எது படிக்கணும் அப்படிங்கிறதுனா டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, பிவிக்யூ. பழைய கொஸ்டினில் அந்த சிலபஸ் ஓரியன்டாக என்ன இருக்கோ அந்த தீம் அப்படியே கேட்பாங்க. பழைய கொஸ்டின் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நாளை இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரித்து மேய்ஞ்சிடுவேன். அதை தான் திரும்ப பார்த்துட்டு மண்டையில் நல்லா ஏற்றி வச்சுக்கிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் நாங்கள் சாலிடாக இது பண்ணுற மாதிரி பாருங்கள். லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு டெஸ்ட் போடுறோம், 80+ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 80+க்கு நீங்கள் கூலாக பண்ணிங்கன்னா காமன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏன்னா அப்புறம் ஆப்டிடியூடு, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ப்ரியாரிட்டி ஒரு 4 hours இது கொடுக்குறோம். ஆப்டிடியூடு ஒரு 1.5 hour to 3 hours 2 hours. ஆப்டிடியூடில் நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அதுலேயும் பிவிக்கு தான். டெய்லி ஒரு டாபிக் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். டெய்லி ஒரு சிம்பிள் இன்டர் காம்பனன்ட்ஸ் ஒரு நாள் ஒரு டாபிக் எடுத்துக்கலாம், சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். இதில் உள்ளதை நீங்கள் பார்த்ததை ஒரு ஆள் ரீசெக், புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. பார்த்ததை ஒரு ஆட்டை ரீசெக்அப் பண்ணிங்கன்னா அதில் 25 நான் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஒரு கான்செப்ட்டுக்கு 25 ஃபார்முலாவெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு படிச்சுக்கலாம். டெய்லி ஒரு டாபிக் ரிவிஷனில் கொண்டு வரோம். பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் செம்ம ஷெடியூல் போடுங்க, நல்ல ஷெடியூல் போடுங்க. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துடுங்க. லாஸ்ட் 1 day கொஞ்சம் ஃப்ரீ விட்டுக்கிடுங்க. ஏன்னா அப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு லாங்குவேஜ் நமக்கு 100 மார்க் வரும்போது இல்லை ஒரு 80 எடுக்க முயற்சி பண்ணுறோம். 25க்கு நம்ம ஒரு 20 எடுக்க முயற்சி பண்ணுறோம். இதுவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, தமிழ் சொசைட்டி 20 கொஷின் நம்ம கேட்குறாங்க. 20 கொஷின் கேட்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டியில் 2 பார்ட் இருக்கும். ஒரு 10 மார்க் எப்படி கேட்பான்னா, ஆர்காலஜி, இந்த பட்ஜெட்டில் ஆர்காலஜி பற்றி சொல்லியிருப்பாங்க. அங்கே ஆரம்பிக்க போகிறோம், இங்கே இது பண்ண போகிறோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆர்காலஜி வச்சு நம்ம ஒரு கொஷின் பார்த்துக்கிறோம். அதில் ஒரு 3 கொஷின் கேட்குறதுக்கு 3 கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருக்குறளில் ஒரு 3 கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு லிட்ரேச்சர், அதில் ஒரு 3 கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இதை எடுத்து கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. இதுலேயுமே பிவிக்கு தான். எல்லாத்துக்குமே பிவிக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிவிக்கு அழுத்துவோம். ஏன்னா அந்த படித்ததை திரும்ப பாட்டே போங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், தமிழ்நாட்டில் உள்ள குயிட் இண்டியா மூவ்மெண்ட், தமிழ்நாட்டில் உள்ள NCM, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 5 கொஷின்ஸு. பிறகு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தில் ஒரு 5 கொஷின். அப்போ ஒரு 20 கொஷின் வரும்போது அதில் பிவிக்கு அழுத்திருங்க. பிவிக்கு ஒரு முக்கியமானது. ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு டாக்டருக்கு மெடிக்கல் ரெஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெடிக்கல் ரெஃப் தான் போய் டாக்டருக்கு இந்த மருந்து சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த மாத்திரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் ரெஃப் இல்லைன்னா டாக்டர் கிடையாது. நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு அந்த டாக்டருக்கு எவ்வளோ மெடிக்கல் ரெஃப் இம்பார்ட்டன்ட்னா அதை விட 10 மடங்கு நமக்கு பிவிக்கு இம்பார்ட்டன்ட். பிவிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக நமக்கு சொல்லும் அந்த கொஸ்டின் எந்தெந்த, அதே கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகாது, அந்த தீம்லேருந்து வரும். அப்போ நம்ம அந்த ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே பிவிக்கு எடுத்து பார்த்துக்கிடுங்க. அப்போ நமக்கு இதில் ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக தெரியுது ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்டு, ஏன்னா நமக்கு கேஸ் ஸ்டடி, நீங்கள் படித்ததை இதுலேயும் பிவிக்கு தான். கேஸ் ஸ்டடீஸ், அப்புறம் கான்ஸ்டியூஷனல் பாடி, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. அப்போ இதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எடுத்துங்க, ஆர்டிகல் என்ன கேட்கலாம், 66. இந்த மாதிரி முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிவிக்கு எடுத்து திரும்ப பாருங்கள். பாலிட்டியெல்லாம் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு 15 கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் ஒரு 12 கொஸ்டின் அதில் எடுக்கலாம். பாலிட்டி
ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பாலிட்டிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் ஒரு 4 hours, ஆப்டிடியூடு ஒரு 1.5 hours வச்சுக்கிடுவோம். இன்னொரு 4 சப்ஜெக்டை கையில் எடுத்துக்கிடுங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரம் கொடுங்க. அப்போ நமக்கு அந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுக்க போகிறோம் ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிடுங்க. அதை நல்லா ரிவைஸ் பண்ணணும். அப்போ தமிழ் செய்தி போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எக்கனாமிக்ஸ்லேருந்து நமக்கு மொத்தம் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இல்லை எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 11 கொஸ்டின் கேட்காங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ரொம்ப இது வந்து சும்மா 1 or more டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது ஏன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது நார்மலாக அட்மினிஸ்ட்ரேஷனில் 9 கொஸ்டின் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சோசியல் ரிஃபார்மு, தமிழ்நாட்டில் உள்ள HTA, ரிசர்வேஷன் பாலிசி, பாலிசி நோட்டில் ஹெல்த்து, இதெல்லாம் எஜுகேஷன், இதுலேயும் பிவிக்யூ தான். கவர்னன்ஸு, ஏன்னா இது எல்லாத்தையுமே பட்ஜெட் வச்சுட்டு எக்கனாமிக் சர்வே வச்சு பட்ஜெட் வச்சு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் படிக்கிறோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியது தான். 5 year பிளான் படிச்சுக்கிட்டுறோம், மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி பார்த்துக்கிடுறோம், அப்புறம் பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். எல்லாமே பிவிக்யூ எடுத்து பாருங்கள். பிவிக்யூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த கொஸ்டின் அப்படியே வராது. அந்த கொஸ்டினுக்கு மீதி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்துக்கிறோம். அந்த தீம்லேருந்து கொஸ்டின் வரும். அப்போ தீமை நல்லா பாருங்கள், இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கிடணும். அப்போ நம்ம இதில் நமக்கு ஒரு 12-13 மார்க் எடுத்தாவே போதும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிவிக்யூ படித்ததை எல்லாம் பிவிக்யூவில் ஏற்றி வச்சிடணும். நார்மலாக ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கையில் வச்சுக்கிடணும். வச்சுட்டு நீங்கள் படிப்பீங்க திரும்ப. படிக்கிறத ஃபுல்லாக என்னென்ன புக்கில் ஸ்கூல் புக்கில் படிச்சிக்கலாம், வேற ஒரு ஆத்தர் புக்கில் படிச்சிக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ் புக்கில் படிச்சிக்கலாம். அதெல்லாம் என்னென்னா பிவிக்யூவில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிடணும். கடைசி டைம் அதை மட்டும் ரிவிஷன் பண்ண போகும்போது நமக்கு என்னென்னா கான்ஃபிடன்ட் லெவல் ரைஸ் ஆகும். கான்ஃபிடன்ட் லெவல் ரைஸ் ஆகும்போது ஒரு 10% கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி அண்ட் ஐஎன்எம். இப்போ ஐஎன்எம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கொஸ்டின் கேட்டுருவாங்க. கிறிஸ்டின் பார்க்கும்போது ஏசியன் இந்தியாவும் வரும், மீடியல் இந்தியாவும் வரும். நமக்கு வந்து 3 to 4 கொஸ்டின். இதுக்குமே பிவிக்கு தான் பார்க்கணும். ஓகே, அப்போ வந்து லாங்குவேஜுக்கு ஒரு 4 hours, ஆப்டிடியூடுக்கு 1 hour வச்சுக்கிடுங்க. மீதெல்லாம் 1 hour போட்டு அப்படியே திரும்ப கன்சால்டேஷன் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஜாகிரபி படிக்க வேண்டாமா சார்? ஜாகிரபி நமக்கு 5 மார்க்கு. பிவிக்கு பார்த்துட்டு போனாவே போதும். இருந்தாலும் 10th புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10th புக்கில் உள்ளது மட்டும் அதில் என்னெல்லாம் இருக்கும், லொக்கேஷன், கிளைமேட் சேஞ்சு, அக்ரிகல்ச்சர், ரிவரு, ஏன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, பாப்புலேஷன், இந்த மாதிரி 10th புக்கை மட்டும் பார்த்துட்டுங்க. சயின்ஸுங்கிறது பெரிய ஏரியா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும்போது அதுக்கு பிவிக்கு மட்டும் பிவி கண்டிப்பாக பார்க்கணும். நான் ஏன் பிவிக்கு அதுதான் முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கையில் சிலபஸ் இருக்குன்னா ஒரு கையில் பிவிக்கு இருக்கணும். அப்போ நமக்கு அதுதான் முக்கியம். அதனால் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஸ்டாட்டிக் போர்ஷன் ஏன்னா நமக்கு மறக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் திரும்ப ரீகால் பண்ணிட்டு போங்க. நல்லா பிளான் பண்ணிக்கிடுங்க. பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ ரிவைஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான். ரிவிஷன் விடலைன்னா பரீட்சைக்கே போகக்கூடாது. அப்போ அதான் சொன்னேன், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பிவிக்கு வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அவ்வளோ அழுத்தணும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா கன்சாலிடேட்டிங் யுவர் சிலபஸ் ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி தான் பிவிக்கு. நீங்கள் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிவிக்கு டெய்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்து அதையே அழுத்துன்னு அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லி, ஏன்னா அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் படித்து இப்போ எதுவுமே புதுசாக படிக்கக்கூடாது. படித்தது திரும்ப உட்காந்து பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரை ஏன்னா ஒரு அதில் என்னெல்லாம் கவர் ஆகிருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகிருக்கும், தமிழரசு கவர் ஆகிருக்கும், பாலிசி நோட்டு கவர் ஆகிருக்கும். சும்மா சிம்பிளாக பார்த்து வச்சுக்கிடணும். ஏன்னா வாட் பார்த்துக்கணும். அது ஏற்கனவே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்லையும் கவர் ஆகும், நிறைய இடத்துல கவர் ஆகும். இப்போ அது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நாளைக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துக்கிடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரிவைஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த மிஸ்டேக்ஸ் தட் யூ டிட் இன் மைண்ட் செட். நம்ம மிஸ்டேக்கை நம்ம தான் ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அந்த கொஸ்டின் எடுத்து பார்க்குறக்கே ஒரு தைரியம் வேணும். தைரியம் அதை எடுத்து பார்க்கும்போது வந்துட்டு நம்ம இந்த சில்லி மிஸ்டேக்லாம் விட்டுருக்கோமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம வரக்கூடாது. அதான் அடிக்கடி சொல்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வந்து வரவே கூடாது.
அப்போ வந்து அந்த ஏற்கனவே உளுந்த மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணணும். அதுதான் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஏன்னா வேலை பார்த்தா வெள்ளைக்காரமாக வேலை பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா செஞ்ச தப்ப திரும்ப செய்யக்கூடாது. அப்போ மிஸ்டேக்குங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியதான். ஒரு மண்பானை இருக்குன்னா ஒரு ஓட்டை இருக்கும். ஓட்டைங்கிறது மிஸ்டேக்கு. அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சா அந்த ஓட்டையை அடைச்சிடணும். திரும்ப இங்கே ஒரு ஓட்டை விழும், அதை அடைச்சிருந்தோம். இங்கே ஒரு ஓட்டை விழும். அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டே போகணும். இங்கே ஓட்டை விழும், இங்கே ஓட்டை விழும், எல்லாத்தையும் அடைச்சிட்டே போனோம்னா தண்ணி என்ன செஞ்சுன்னா நிரம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நம்ம மிஸ்டேக் எங்கே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சில்லி மிஸ்டேக் வரக்கூடாது. ஏன்னா அப்போ வந்து சில்லி மிஸ்டேக்கு, கேர்லெஸ் மிஸ்டேக்கு இதெல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணும்போது அதான் அவங்க கரெக்ட் மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணணும். ப்ராக்டிஸ் பிவிக்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவிக்யூ தான் திரும்ப 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 எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறது அதான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எவ்வளோ அழுத்துறீங்களோ உங்களுக்கு வந்து கன்சாலிடேஷன் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் ஆப்டிடியூட் டெய்லி ஒரு செட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. டெய்லி ஒரு செட்டு ஒரு டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று போட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும். ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாதான். இப்போ பயங்கரமான நாலேஜ் ஒருத்தன் இருக்கும், பயங்கர நாலேஜ் இருக்கும். ஆனால் அவன் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அவன் ஜீரோ தான். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவன் பெர்ஃபெக்டாக மாற முடியும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த கொஷின் அட்டன் பண்ணணும். ஆள் மனசு சொல்லும் இதை அட்டன் பண்ணக்கூடாது, பிறகு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். அப்போ ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். நீங்கள் போட்ட டெஸ்ட்டு, என்னுடைய பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டிருப்பீங்க. அந்த டெஸ்ட் கொஷின்லாம் எடுத்து பாருங்கள், கன்சாலிடேட் பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் ரீகால் பண்ணுங்கள். புக்கில் அங்கங்கன்னு படிச்சிருப்பீங்க, படித்தது ஃபுல்லாக கொஷினில் ஏற்றி விடுங்க. பிவிக்கு கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, பிவிக்கு எடுத்து உட்காந்து படிச்சுட்டு போங்க. திரும்ப திரும்ப 10 நாள் நல்லா ரிவிஷன் போடுங்க. ஹேவிங் எ பிலீஃப் இன் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை கண்டிப்பாக நம்பணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். கடைசி நேரம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க முதல்ல ஸ்லோவாக தான் ஓடுவாங்க, கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவாங்க. அப்போ இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கான்சன்ட்ரேஷன் விலகாமல் ஸ்பீடாகவும் இருக்கணும், அக்யூரேசியாகவும் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரிவிஷன். திரும்ப திரும்ப சொல்கிறது அதான். நான்லாம் ரிவிஷன் வந்து எந்த பார்ட்னாலும் நிறைய நேரம் பண்ணுவேன், பார்த்துட்டே இருப்பேன். சாப்பிடும்போது கூட டேபிளை வச்சு பார்த்துட்டே இருப்பேன். ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா கூட அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ரிவிஷன் 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 பண்ண 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 கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப இருக்கும். ஏன்னா ஒரு கிரிக்கெட் விளாட போகிறான், ஒருத்தன் ஒரு பால் போடுறான், பவுலர் போட யாக்கர் போடுறான், பால் அவுட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் எடுத்து போயிட்டான்னு வச்சுருங்களேன், திரும்ப அவனை கணிச்சிருவோம். இப்படி தான் கொஷின் கேட்பான். திரும்ப என்னன்னா அடிக்கிற பாலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் பண்ணி 6 அடிக்கலாம். அந்த மாதிரி தான். அப்போ வந்து அந்த ப்ராக்டிஸை தான் மல்டிபிள் ரிவிஷன் அதில் கொடுக்காம பாருங்க. மோர் யூ ரிவைஸ் எவ்வளோ பண்ணுறீங்களா, யூ மேக் எரர் இன் த எக்ஸாம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ லெஸ் யூ மேக் எரர் இன் த எக்ஸாம். அப்போ ரிவைஸ் பண்ண 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 மிஸ்டேக்குடைய அளவு வந்து குறையும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிவைஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகும். நான்லாம் ஒரு எக்ஸாமுக்கு சென்னையில் போய் எக்ஸாம் எழுத போயிருக்கேன். ரிவிஷன் சரியாக பண்ணலை, பரீட்சை காலக்குள்ளேயே போகலை, அப்படி சும்மா சுற்றி பாட்டு வெளியே வந்துட்டேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ரிவிஷன் பண்ணால் தான் நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமாக இருக்கும். கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான். அதனால் ரிவிஷனுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 10 நாள் உங்களை நிறைய விஷயம் டைவெர்ட் பண்ணும். அந்த டைவெர்ட்டுக்குள்ள போகவே கூடாது. ஏன்னா ஒன் இஸ் பெட்டர் தன் அதர். நீங்கள் எதாவது படிச்சுட்டு இருப்பீங்க, ஒருத்தன் இது நல்லா இருக்குமா, ஒன்று அதை நோக்கி போவோம், பிறகு இது நல்லா இருக்குமா அதை நோக்கி போவோம், ஜெராக்ஸ் தான் அடிச்சுட்டு இருப்போம். அப்படி எந்த இதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ நானே உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 10 days ஏதோ ஒரு இதை படிங்க அப்படின்னு சொல்லி போடுவோம். அதெல்லாம் ஃபாலோவே பண்ணுவோம். நம்ம டைம் வேஸ்ட் ஆயிரும். நான் 1 hour எடுக்க வேண்டியது நீங்கள் 10 நிமிஷம் ரிவிஷன் விட்டு போயிடுவீங்க. அப்போ எதையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் படித்ததை கன்சாலிடேஷன் பண்ணி அதை திரும்ப 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 ரிவிஷன் பண்ணணும். அதை தான் கொடுக்குற ரிச்சுவல் ஆஃப் மல்டிபிள் ரிவிஷன். இதனுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கான்ஃபிடன்ட் லெவல் என்ன கேட்டிங்கன்னா ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் காலில் நம்ம என்னென்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் கெஸ் ஒர்க். நமக்கு வந்து ஒரு கெஸ்ஸு, நமக்கு தெரிஞ்ச கொஷின். ஆக்சுவலாக பரீட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% கொஷின் தான் நமக்கு படித்த கொஷின் இருக்கும். ஒரு 30% கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவீங்க, நம்ம படித்ததை வச்சு நம்ம போடுற மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 30% வந்து படித்ததை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 20% கொஸ்டினை நீங்கள் அங்கே போய் தான் பார்க்கவே செய்வீங்க. அது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த 20% கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டிங்கன்னா, இன்டெலிஜென்ட் கெஸ் வேணும். ஒரு கொஸ்டினை வாசிக்கும் போது இதுதான் ஆன்சராக இருக்கும். சும்மா ஏ போடுறேன் பி போடுறேன்லாம் போடக்கூடாது. அந்த ஆப்ஷன் போடுறதுக்கும் ரீசன் இருக்கணும். அதான் இன்டெலிஜென்ட் கெஸ். பிறகு எலிமினேஷன் டெக்னிக். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், அதில் 4 ஆப்ஷன் இருக்குது, அதில் 2 ஆப்ஷன் வராதுன்னு எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ 50-50 சான்ஸு. எலிமினேஷன் டெக்னிக்.
அப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி பழகணும். எடுத்தோடனே ஆன்சர் போடணும். தெரிஞ்ச ஆன்சராக இருந்தால் 4 ஆன்சர் பண்ணணும். அப்போ எதெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எலிமினேஷன் டெக்னிக்கு நம்ம ஒரு விச் இஸ் கரெக்ட்னு கேட்டிருப்பான். ஒன்றா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் இருக்கும், அது கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிருவோம். அப்போ கீழே ஆப்ஷனில் ஒன்றா ஸ்டேட்மெண்ட் இல்லாத ஆப்ஷன் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி விட்டுருதோம். அப்போ இந்த எலிமினேஷன் டெக்னிக் செம்மையாக போட்டுருவேன், தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும். அப்போ இந்த எலிமினேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிறகு நீ உங்களுடைய டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்சுவல் டேட்டா வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஃபேக்சுவல் டேட்டாவை தான் நல்லா அனலைஸ் பண்ணணும். நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும். அவன் ஒரு எரர் கொடுக்கான்னு வச்சுருங்களேன். இப்போ கஜினி முகமது 17 முறை படையெடுத்தானா, நம்ம டிஎன்பிசிக்காரனா 18 முறை படையெடுத்தானுமா, அந்த நியூமரிக்கல் வேல்யூ நம்பர் அந்த இடத்துல தான் எரர் செட் பண்ணுவான். அப்போ அதை நீங்கள் மைனூட்டாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா அந்த ஆப்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்லாம் பார்க்கணும். ஏன்னா ஆல்வேஸ்ன்னு கொடுத்துருப்பான், ஆல்வேஸ், நெவர் அப்படிமா, இதெல்லாம் மேக்ஸிமம் ராங்காக வர்றதுக்கு ஆன்சராக இருக்கும். ஆல்வேஸ் எல்லாமே அப்படி ஆல்வேஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் வருது, நெவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, மேபி அது ஒரு ராங்காக, அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதான் இருக்கலாம், ராங்காக வர்றதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பிறகு நமக்கு பார்க்கக்கூடியது ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரியாத பட்சத்தில் லென்த்தாக இருக்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு டெக்னிக்கை நமக்கு மைண்டு தோணும் பார்த்தீங்களா. நானும் ஒரு எக்ஸாம் எழுதும்போது நான் என்னன்னே தெரில, கொஷினு 4 ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷனில் அந்த ஆப்ஷனுக்கு இனிஷியல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆப்ஷன் மட்டும் இனிஷியல் கொடுக்கல. அப்போ நான் போய் போட்டு வந்தேன், ரைட் ஆகிட்டு. அப்போ நம்ம தெரியாத விஷயத்தில் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இன்டெலிஜென்ட் கெஸ்ஸு ஒரு கொஸ்டினை பொறுத்தவரை நம்ம ஆள் மனசு சொல்லும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கணும். ஆனால் நம்ம ஆள் மனசு சொல்லும், ஆனால் நம்ம குறிக்கும் போது வேறையை குறிச்சிடும், அதுதான் நமக்கு மிஸ்டேக் ஆயிரும். ஆள் மனசு சொல்லும்போது அப்படியே போட்டுருந்தோம். அப்புறம் எலிமினேஷன் டெக்னிக், ஒரு கொஸ்டினை பார்த்தோம்னா தெரியலன்னு பார்க்கக்கூடாது. கீழே 4 ஆப்ஷனில் எதை எலிமினேட் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருந்தாலும் கீழே ஆப்ஷனை பார்க்கணும், ஒரு கொஸ்டின் ரைட்டாக இருந்தாலும் கீழே ஆன்சர் பார்க்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன், அந்த ஃபேக்சுவல் டேட்டா, அந்த நியூமரிக்கல் வேல்யூ தான் உங்கள் கண் நல்லா பார்க்கணும். அப்புறம் ஆல்வேஸ் நெவர்ங்கிறது மேபி சான்ஸ். ஏன்னா இப்போ இதெல்லாம் நம்ம வந்து டெக்னிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் எக்ஸாம், பிஃபோர் த எக்ஸாம் டே, எக்ஸாமுக்கு முன்னக்கூட்டி இப்போ ஒரு 10 நாளே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி பழகணும். நைட்டு கொஞ்சம் நல்லா தூங்கி பழகணும். ஏன்னா தூங்குற மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் வந்து எதுக்குமே கிடையாது. தூக்கம்தான் யோகா, தூக்கம்தான் எக்ஸசைஸ், தூக்கம்தான். ஆழ்ந்த தூக்கங்கிறது நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணும். ஏன்னா அப்போ வந்து நல்லா தூங்கணும். ஏன்னா நம்ம தூக்கம் வராதுதான், தூக்கம் வரலான்னு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நம்ம நினச்சோம்னா படுத்துக்கிடணும். அப்போ வந்து நார்மலாக இப்போமே ஒரு தூக்கத்தை ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகும். முந்தின நாள் கண்டிப்பாக தூங்கணும், அதான் கொடுக்குறாங்க குவாலிட்டி ஸ்லீப். 7 to 8 hours அன்இன்டரப்டட் ஸ்லீப், எந்த வித தடங்களும் இல்லாமல் தூங்கணும். ஏன்னா இதனால் என்ன ஆகும்னா மெமரி கன்சாலிடேஷன். நீங்கள் நிறைய அங்கங்கன்னு படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் யோசித்து பாருங்களேன், லாங்குவேஜ் படிச்சிருக்கோம், ஆப்டிடியூட் படிச்சிருக்கோம், இது போக நம்ம ஒரு 6 யூனிட் படிச்சிருக்கோம். எல்லாமே கன்சாலிடேஷன் ஆகும். நீங்கள் தூங்கி எந்திரிச்சா நல்லா கன்சாலிடேஷன் ஆகும். தூங்காமல் போயிட்டீங்கன்னா அது கன்சாலிடேட் ஆகாது, பயம்தான் கூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஆகும், அறிவு சார்ந்து நம்ம வேலை பார்ப்போம். அப்போ வந்து ஸ்லீப் வந்து நாளாக என்ன பண்ணுவோம் கேட்டால், நைட்டு வந்து நார்மலாக எக்ஸாமுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவேன். முந்தின நாள் நைட்டு வந்து நல்லா, அதாவது ஹைஜீனிக் ஃபுட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு படுத்துருவேன். மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு காலையில் இட்லி ஒரு 3-4 இட்லி, சாம்பார் தான். இப்போ சட்னி கூட எடுத்து நெஞ்ச கரைச்சுன்னு சொல்லி சட்னி கூட எடுக்க மாட்டேன், சாம்பார் எடுத்து நமக்கு வந்து எக்ஸாம் காலுக்கு போவோம். அப்போ அந்த மாதிரி இந்த குவாலிட்டி ஸ்லீப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நான் படுத்தா நல்லா தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக தூக்கம் வரணும், தூக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். பொங்கல் அது இதுன்னு சாப்பிட்டு போயிடுறாங்க, ஒரு 4 இட்லி சாம்பார் சாப்பிட்டு போயிருங்க. ஒரு பாட்டிலில் முடிஞ்சால் லைம் ஜூஸு, ஏன்னா லைம் ஜூஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், நமக்கு வாட்டர் மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்பப்போ எடுத்து குடிச்சிங்கன்னா இதாகும். ரொம்பவும் குடிச்சிடாதீங்க, பிறகு நமக்கு ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருக்கும். அதனால் கையில் வச்சுக்கிடுங்க. அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது சாப்பிடாம போயிடாதீங்க. நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிடுவோம், ஒரு ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுக்கிடுவோம், பறிச்சு முடிச்சுட்டு வந்து நல்லா சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு. நம்ம அப்படிலாம் கிடையாது. எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, கான்சன்ட்ரேஷனோட உட்காந்துருக்கீங்க. அப்போ எனர்ஜி லெவல் வந்து 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா, நமக்கு 12:30 வரைக்கும், ஏன்னா 12:30 வரைக்கும் நமக்கு என்னென்னா எனர்ஜி லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகணும். இப்போ எனர்ஜி லெவல் மெயின்டைன் ஆகணும்னா சின்ன சாக்லேட் கையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனர்ஜி லெவலை குறைவிடாமல் பார்த்துருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்லி அரைவல். எக்ஸாம் சென்டருக்கு 9:30 மணிக்கு சென்டர்னா 9:25 தான் போகணும்னு நினைக்கக்கூடாது, முன்னக்கூட்டியே போயிடணும். ஏன்னா அவங்க பதட்டத்தை குறைக்கும். ஏன்னா முன்னக்கூட்டியே எக்ஸாம் சென்டரை பார்த்து வச்சுக்கிடணும். எந்த சென்டர்னு ஒரே பேரில் 2 ஸ்கூல் இருக்கலாம், 2. அப்போ நம்ம மாட்டிக்கிடுவோம். நான் ஒரு ஆட்டம் அப்படி தான் ஜார்க்கண்டில் ஒரு எக்ஸாம் எழுத போயிருந்தேன்.
7 செக்டார் 8. என் ஃப்ரெண்டுக்கு வந்து 8, எனக்கு 7. நான் செக்டார்னு என்னன்னா அடுத்தடுத்த ஏரியா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கே போயிட்டோம். போய் ஒரு கடையில் உட்காந்து சும்மா ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கோம். 9 மணிக்கு எக்ஸாம்னா 9 மணிக்கு போகிறோம். அவன் வந்து நாங்கள் 2 பேரும் செக்டார் 8ல் நிற்கும். நான் அடுத்த ஏரியா தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பஸ்ஸு பிடிச்சி இன்னொரு ஏரியாவுக்கு போக வேண்டியது இருக்குது. பஸ்ஸு நமக்கு லாங்குவேஜும் தெரியாது. அப்போ வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது அந்த எக்ஸாம். அப்போ அந்த மாதிரி மாட்டிடக்கூடாது. நம்ம இந்த எக்ஸாமுக்கு தான் உயிரை கொடுத்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போது அந்த எக்ஸாமுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸாமும் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதனால் எக்ஸாம் சென்டருக்கு முன்னுக்கூட்டியே போயிடணும். ரீச் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித் பிளென்டி ஆஃப் டைம். கொஞ்சம் முன்னுக்கூட்டியே போயிடலாம். 1/2 ஹவருக்கு முன்னுக்கூட்டியே போயிடலாம். 1 ஹவருக்கு முன்னுக்கூட்டி போகும்போது என்ன ஆகும்னா ரிடியூசஸ் ஆங்ஸைட்டி, பதட்டத்தை குறைக்கும். பிரைம்ஸ் யுவர் பிரெயின். என்ன, உங்கள் பிரெயினை கண்டிஷனிங் பண்ணும். கண்டிஷனிங்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயினை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கணும். நம்ம சில இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னுக்கூட்டியே போகும்போது என்னென்னா இல்லை படி இருக்குது, இல்லை லிஃப்ட் இருக்குது, பிரெயின் வந்து கண்டிஷனிங் பண்ணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் இவங்க தான் நர்ஸு, இவங்க தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க டாக்டர் நர்ஸ் நமக்கு தெரியாமல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். பிரெயின் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடும். நீங்கள் கரெக்டாக 9:30 மணி எக்ஸாமுக்கு 9:28 தான் போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் அந்த பிரெயின் மாறுறதுக்கே டைம் எடுத்துக்கிடும். அப்போ நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நல்லா தூங்கிடுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். சீக்கிரமாக போயிருங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்னெல்லாம் கொண்டு போகணும் டபுள் செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு தான் உட்காந்து உழைக்கிறோம். அடுத்தவனுக்கு உழைக்கிறது கூட ஈஸி, நமக்கு நம்மளே உழைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நல்லா செக் பண்ணிவிடுங்க. அப்போ ஹால் டிக்கெட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க. போட்டால் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துக்கிடுங்க. ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஒரிஜினல் கையில் வச்சுக்கிடுங்க. வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துக்கிடுங்க. வாட்ச் கம்பல்சரி கட்டிட்டு போங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்ச் இருந்தால் தான் இப்போ எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 9:30 மணிக்கு எக்ஸாம் இருக்கா, முதல்ல நம்ம ஒரு தமிழ் போடுறோன்னு வச்சுருங்க. நீங்கள் ஆக்சுவலாக இது நான் என்னுடைய ஃபார்மேட்டில் சொல்ல, நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதை தான் போடணும். 9:30க்கு போடுறீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் வச்சிங்கன்னு வச்சுருங்களேன். 10:45க்கு ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ நீங்கள் போட்டு முடிக்கிறீங்க. அப்போ அந்த டைம் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மொதல் கொஷின் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் வச்சுருப்பாங்க. மொதல் கொஷின் கண்டு பயப்படக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். இந்த ஜிஎஸ்க்குலாம் ஆரம்பிச்சு முதல்ல ஃபிசிக்ஸ் ஒரு கொஷின் தூக்கி வச்சு விட்ருவானுங்க. நமக்கு அது ஆன்சரே வராமல் இருக்கும். அதுக்கண்டு பயப்படக்கூடாது. பின்னாடி பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி. 2வது டைம் மேனேஜ்மெண்ட் வாட்சிக்கிட்டு தான் டைம். அடுத்தப்பட ஒரு 3/4 மணி நேரம் ஆப்டிடியூட் போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஜிஎஸ் போடுறோம். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ வாட்ச் கட்டாமல் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்? நான் எப்போவுமே வாட்ச் கட்டிருப்பேன். ஒரு நாள் அவசரத்தில் வாட்ச் கட்டாமல் போயிட்டேன். அந்த நம்ம போகக்கூடிய ரூம்லேயும் வாட்ச் இல்லை. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷினை விட்டுட்டு தான் வந்தேன். அப்போ அந்த டைமை பார்க்கும்போது தான் நம்ம ஸ்பீடே இன்க்ரீஸ் ஆகும். வாட்ச் என்னமா ட்ரெஸ் வந்து உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஆன் த எக்ஸாம் டே அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ரொம்ப காலையிலே பார்த்தீங்கன்னா அப்படி சண்டை கண்டை போட்டு சலனமாயிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அமைதியாக இருங்க. எக்ஸாமே திங்க் பண்ணிட்டுருங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இப்போ காமாக இருங்க, கம்போஸ்டாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு காலைல நிறைய விட்டு நான் காலைல எக்ஸாம் எழுதும்போது நிறைய விட்டு பேச விட மாட்டேன். நம்ம எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ அமைதியாக இருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எக்ஸாம் காலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிசைனிங் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வச்சு எக்ஸாம் காலில் வச்சு ஒரு கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேக்ட் வச்சுருப்பான். விச் இஸ் கரெக்டு, விச் இஸ் இன்கரெக்டுமா. நம்ம கரெக்டுங்கிற கொஷினை இன்கரெக்ட்னு மீன் பண்ணுவோம், இன்கரெக்டுங்கிற கொஷினை கரெக்ட்னு மீன் பண்ணுவோம். அப்போ கொஷினில் கரெக்டுங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிடுங்க. இன்கரெக்ட்னு கேட்டாங்கன்னா இன்கரெக்டுங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. கரெக்டுன்னு சொல்லும்போது டிக் அடிச்சு பழகுங்க. இன்கரெக்டும் போது இன்ட் அடிச்சு பழகுங்க. இப்போ கொஸ்டினை 1க்கு 2 நேரம் வாஸ்து பார்த்துருங்க. அப்போ கரெக்டு இன்கரெக்டுங்கிற கொஸ்டினை நல்லா பாருங்கள். இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் விடுறாங்க. இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மிஸ்டேக் வந்துடுது. அப்புறம் ஃபில்லிங் ஓஎம்ஆர் சீட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷமான அந்த தாள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டு தான். ஓஎம்ஆர் சீட்டை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல இம்பார்ட்டன்ட் கூட ஷேர் பண்ணணும். நல்லா திக்னஸ் உள்ள ஒரு பிளாக் பென் வாங்கி வச்சுருங்க. சென்டர்லேருந்து அப்படியே டிக் அடிக்கிற மாதிரி போகிறீங்க. இன்சைடு டு அவுட் சைடு ஷேட் பண்ணி எப்படி பழகிறீங்களோ அந்த மாதிரி பழகி வச்சுக்கிடுங்க. ஷேடிங் இந்த ஷேட் பண்ணும்போது நான்லாம் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஒரு 1/2 அடி ஸ்கேல் ஒன்று கொண்டு போயிடுவேன். கண்ணாடி ஸ்கேல் ஒன்று கொண்டு போயிடுவேன். கண்ணாடி ஸ்கேல் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து 7வது கொஸ்டின் ஷேட் பண்ணோன்னா 7வது கொஸ்டினுக்கு மேலே அந்த கண்ணாடி ஸ்கேல் இருக்கும். மைண்டில் சொல்லி பார்ப்பேன். 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, அப்படியே 11 போட போகிறோன்னா 11க்கு ஆப்ஷன் ஏ. அந்த மிஸ்டேக் வரவே கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே போய் சில்லி மிஸ்டேக் விட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
ஆன்சர் ஷீட்டில். அப்போ அந்த மாதிரி மிஸ்டேக் வரவே கூடாது. அப்போ வந்து நீங்கள் வந்து என்னங்கன்னா ஒரு அரடி ஸ்கில் வச்சுருங்க, மைண்டுக்குள்ளே சொல்லி பாருங்கள் எந்த கொஸ்டின் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா ஹாவ் ஃபெய்த் இன் வாட் யூ ஹாவ் ஸ்டடிட் அண்ட் நவ். நீங்கள் நம்பணும், நம்ம படிச்சதுலேருந்து தான் கொஸ்டின் வரும், அப்படி நம்பணும். நீங்கள் நம்பாமல் இருந்தனாவே ஒரு இதாக இருக்கும். நான்லாம் எக்ஸாம் போகும்போது நல்லா ரிவிஷன் விட்டு தான் போவேன். முந்தின நாள் சுத்தமாக படிக்க மாட்டேன். ஆனால் எல்லாரும் சேர்ந்து கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதி பார்ப்பாங்க, முக்கியமான புக்கு பெரிய பெரிய புக்காக தான் படிப்பாங்க. அப்போ நான் நம்புவேன், என்னடா இந்த டைமில் படித்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்ம படித்து தான் வரும் சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் நம்புவோம். அப்போ நீங்கள் என்ன படிச்சிங்களோ ஃபஸ்ட் நம்பணும் கடைசி டைம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக் இன்டெலிஜென்ட் கெஸ், அதை இப்போ சொன்னல, ஒரு ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரில, ஒரு ஆன்சர் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் போட்டுடலாம். கம்ப்ளீட்டாக தெரியாத பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட் கெஸ் போடுறீங்க, இதுக்கு இதான் வரும்னு இருக்கும், லென்த்தியாக இருக்கும் ஆன்சரு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, அந்த மாதிரி உங்களுடைய கெஸ் இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டிங்கன்னா அதில் நமக்கு ஒரு 5-6 கொஸ்டின் கண்டிப்பாக ரைட் ஆகும். ஏன்னா தெரியாத கொஸ்டினை இப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது. அப்புறம் எக்ஸாம் சென்டரில் உட்காந்து டோன்ட் ஜட்ஜ் த பேப்பர் டூரிங் எக்ஸாம். எக்ஸாம் சென்டரில் வச்சு பேப்பரை ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கொஸ்டின் டஃப்பாக இருக்குது, கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, இது இப்படி இருக்குது, அது அப்படிலாம் நம்ம உள்ளே இறங்கிட்டோம், என்ன போருக்கு போகிற மாதிரி தான் இறங்கிட்டோம், ஓங்கி அடிக்க வேண்டியதான். ஏன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு இவன் இதை யூஸ் பண்ணியிருப்பானா, அவன் இதை யூஸ் பண்ணியிருப்பானா, இப்படி கேட்டிருக்கான் அப்படின்னா எந்த ஜட்ஜும் பண்ணவே கூடாது. ஏன்னா இறங்கிட்டோம், தைரியமாக அடிக்கும். ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான் உடனே ஸ்கிப் பண்ணணும், அதான் உங்களுடைய ஒர்க்கு. அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அவன் வைப்பான். நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் போட்டிருப்பீங்க, 11 போட போவீங்க, 11 கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 11 விட்டு 12 பாருங்கள், ஈஸியாக இருக்கும். 2ஆவது ரவுண்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ டஃப்பான கொஸ்டின் கண்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது. அப்புறம் செல்ஃப் டவுட் வரவே கூடாது. எல்லாருக்குமே செல்ஃப் டவுட் வரும். அது வராமல் 3 மணி நேரம் நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும். 3 மணி நேரம் நம்ம கான்சன்ட்ரேஷன் செதறவே கூடாது. இன்விஜுவல்கிட்ட நீங்கள் பார்க்கக்கூடாது, யாருமே பார்க்கக்கூடாது. ஏன்னா 3 மணி நேரம் உங்களுடைய லைஃப். அப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வெளியே போகக்கூடாது. அடுத்தவன் எப்படி பண்ணுறான் அப்படிலாம் கண்டுக்கூடாது. செல்ஃப் டவுட் வரவே கூடாது. பொதுவாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு செல்ஃப் டவுட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை மீறி வர்றதுக்கு தான் நமக்கு அப்பாயின்மெண்ட். இப்போ இது முக்கியமானது. காமாக இருக்கணும். கொஸ்டின் பேப்பரை நல்லா 1க்கு 2 நேரம் வாசிக்கணும். கொஸ்டின் பேப்பரில் எது கோர் பாயிண்ட்டுன்னு பார்க்கணும். அந்த கோர் பாயிண்ட்டை அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். எது ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டு நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓஎம்ஆர் சீட்டுங்கிறது நமக்கு வந்து என்னது ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை, அது மார்க் ஷீட் மாதிரி. அப்போ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். உங்களை நீங்கள் நல்லா நம்பணும். கெஸ்ஸிங் ஒர்க்கில் போடணும். சும்மா ஏபிசிடின்னு போகக்கூடாது. எக்ஸாம் பேப்பரை வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. செல்ஃப் டவுட்டு இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருங்க. எதையும் சால்வ் பண்ண பதக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் த பேப்பர். எல்லா பேப்பரும் பிரிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துருங்க. ஏன்னா 200 கொஸ்டின்ஸும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு மலமலன்னு திருப்பி பார்த்துருங்க. ஏன்னா அந்த திருப்பி பார்க்கும்போதே ஒரு மென்டல் மேப்பிங் போட்டுக்கிடுவீங்க. அப்புறம் உங்கள் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் லிட்ரேச்சர் தான், லாங்குவேஜ் தான் முதல்ல போட போகிறோம், ஆப்டிடியூடு போட போகிறோம், ஜிஎஸ் போட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாமாக இருங்க. இந்த டிஃபிகல்ட் செக்ஷன் இருக்கும். முதல் கொஸ்டினே டிஃபிகல்ட்டாக தான் வச்சுருப்பாங்க. அல்லது 51ஆவது கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த நம்பர் ரவுண்டடாக முடியும் போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை கண்டு பயப்படவே கூடாது. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். ஐயோ இப்படி கேட்டானே அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா அப்போ டிஃபிகல்ட் செக்ஷன் அப்பியர் ஃபஸ்ட்டு இருந்தால் கூட எதுவுமே பயப்படாமல் நம்ம அதான் சொல்கிறேன்ல, அதாவது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் பயம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா இந்த புருஸ்லி சொல்கிறது தான். ஏன்னா நான் வந்து பல வித்தைகளை கற்றுக்கிட்டவனு பயப்பட மாட்டேன், ஒரே வித்தையை பல முறை கற்றுக்கிட்டவனு தான் பயப்படுவாங்க. அப்போது ஓஎம்ஆர் செட் ப்ராக்டிஸு நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. ப்ராக்டிஸ் டெஸ்ட் டெய்லி ஆரம்பத்துலேருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண இருந்தாலும் டெய்லி டெஸ்ட் போட்டு பார்ப்போம். டெஸ்ட் போடுறதுனால நமக்கு பரீட்சைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னடா எப்பண்டா அந்த 9 மணி ஆகும், பரீட்சை பக்காவாக எழுதிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கும். ப்ராக்டிஸ் தான். அதனால் நீங்கள் இந்த கொஷினை நல்லா பார்த்துட்டே இருங்க. பிவிக்கு நல்லா எடுத்து பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா இது பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கக்கூடாது. ஸ்மைல், ஸ்டார்ட் ஸ்மார்ட். ஏன்னா ஸ்மைல் அன்னைக்கு டே நமக்கான நாள். ஒரு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம எப்படி இருப்போம், டென்ஷனாக இருப்போம். ஒரு ஸ்மைலிங் பேஸாக எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண முடியுமா, அது மாதிரி நமக்கு இது ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸாம் டேட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். டேட்டை மறக்க மாட்டோம், வாழ்க்கையிலே மறக்க மாட்டோம். செப்டம்பர் 28 பாஸ் பண்ணி நம்ம அடுத்த லெவல் மெயின்ஸ் எழுதி அப்பாயின்மெண்ட் ஆகிட்டு வச்சுங்க, வாழ்க்கையிலே மறக்க மாட்டோம். அப்போ அவ்வளோ முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டே. அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் டேயை நம்ம வந்து நல்லா ஸ்மைலிங்காக தான் வரவேற்கணும். அப்போ இதனால் என்ன ஆகும்னா, அந்த நம்ம ஒரு அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு என்தூசியஸ்டிக்காக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் அப்பியரன்ஸே ஸ்மைலிங்காக தான் இருக்கும். ஸ்மைலிங் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ரிடியூசஸ்
கார்டிசல்ங்கிறது ஒரு பிரெயினில் உள்ள ஹார்மோன்ஸ். ஏன்னா இது வந்து பதற்றத்தை குறைக்கும். கார்டிசல் இதை குறைக்கும். பாசிட்டிவ் வந்து என்னச்சுன்னா ட்ரிக்கர் பண்ணிவிடும், தூண்டி விடும். அப்போ நமக்கு வந்து பதட்டம் அடையக்கூடிய ஹார்மோனை குறைச்சி நமக்கு என்னென்னா பாசிட்டிவ் எண்ணத்தை தூண்டி விடும். அப்போ நீங்கள் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா டென்ஷன் இல்லாமல் யார்ட்டையும் கோவப்பட்டு யார்ட்டையாட்டும் ஏதாவது பேசிட்டா கூட நமக்கு என்னென்னா போகும்போது அதான் யோசிச்சுட்டு இருப்போம். அதனால் காமாக ஸ்மைலிங்காக இருங்க. ஏன்னா அடுத்தது ஸ்டார்ட் வித் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் பற்றி குரூப் 2 பொறுத்தவரைக்கும் நம்ம எதை ஸ்டார்ட் பண்ணுவோம், நார்மலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் ஆப்டிடியூட் சொல்லுவோம். இதனால் என்னன்னா கான்ஃபிடன்ஸ் பில்ட் இதாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங். உங்கள் உள்ளுணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நம்பணும் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் ஒரு ஆன்சரு வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் போட போகிறீங்க, ஆன்சர் குறிக்க போகிறீங்க, உள்ளுணர்வு சொல்லும். உள்ளுணர்வுனா மனசுக்குள்ளேருந்து சொல்லும் உள்ளுணர்வு. ஆப்ஷன் ஏ அப்படிங்கும். அப்போ நீங்கள் அதை நம்பி ஏன்னு போட்டுறணும். ஆனால் குறிக்கும் போது ஐயோ பி இருக்கலாமா அப்படின்னு கை இழுக்கக்கூடாது. அப்போ அந்த உள்ளுணர்வை நீங்கள் நம்பணும். அதான் சொல்கிறான், யூ ஃபஸ்ட்டு ஆன்சர் சாய்ஸ் இஸ், அதை முதல்ல நீங்கள் திங்க் பண்ணுற ஆன்சர் சாய்ஸ் இஸ் கரெக்ட் ஃபார் ஃபெமிலியர் டாபிக். அப்போ உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்பி போடணும். ஏன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஆக்சுவலாக 3 ரவுண்டு அட்டம் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் 2 ரவுண்டாட்டு போகணும். ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதான் ஃபஸ்ட் ரவுண்டு. ஆன்சர் ஒன்லி 100% கான்ஃபிடென்ட் கொஸ்டின். கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் அந்த கொஸ்டினை வந்து OMR செட்டில் குறிச்சிடணும். நான் ஒருத்தர் குறிக்கும் போது நான் வந்து புள்ளி வச்சுருவேன், 2வது வந்து குறிப்பேன், அப்படிலாம் கிடையாது. முதலே ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 100% தெரியக்கூடிய கொஸ்டின் ஒரு 60% வந்துட்டாவே நீங்கள் வந்து பெரிய ஆள் தான், அல்லது 50% வந்தாவே நீங்கள் பெரிய ஆள் தான். முதல் ரவுண்டில் 4 இப்போ சிப்பாய் கழகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆப்ஷன் 1857 ஏதோ ஒரு 1806 இருக்குது, இதுதான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் அடிக்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 60% நீங்கள் போட்டாவே நீங்கள் உறுதியாக பாஸ் தான். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் போகணும். இப்போ நமக்கு வந்து 1வது கொஸ்டின் தெரியல, அப்போ கொஸ்டினில் நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கிடணும். 1வது கொஸ்டினில் 2வது கொஸ்டின் தெரியும், நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. 3வது கொஸ்டின் தெரியும், ஷேர் பண்ணிடுங்க. 4வது கொஸ்டின் தெரியும், ஷேர் பண்ணிடுங்க. 5வது கொஸ்டின் தெரியும்னா கொஸ்டின் ரவுண்ட் போட்டுக்கிடணும். 6வது கொஸ்டின் தெரியும்னா ஷேர் பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்ச கொஸ்டின்லாம் போட்டு போயிடணும். 100% கான்ஃபிடென்ட் இருக்குது. நான்லாம் பரீட்சைக்கு போகும்போது பரீட்சை போடும்போது பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு 50% வந்துட்டாவே நான் பாஸ்ன்னு ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உள்ளுணர்வு சொல்லும், இன்ஸ்டிங்க்ட் வந்து சொல்லும். ஏன்னா 50% வந்தாவே மீதி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரவுண்டில் இந்த அளவுக்கு ஸ்பீடாக வாசிக்கணும். ஏன்னா ஸ்பீடாக அந்த டைமுக்குள்ளே வரணும். செகண்ட் ரவுண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் 4 இருக்குன்னு வச்சுருங்களேன், 4ல் 2 எலிமினேட் பண்ணிடும். 50-50 ப்ராபபிலிட்டி. அப்போ அந்த 50-50 ப்ராபபிலிட்டி போடுற பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு வந்து போடுறோன்னு வச்சுருங்களேன், அதில் ஒரு 60 போட்டோன்னு வச்சுருங்க, இதில் ஒரு 30 கொஸ்டின் போடுறோன்னு வச்சுருங்களேன், இல்லை எப்படி நமக்கு ஒரு 20% கொஸ்டின் ரைட் ஆகும். 50-50 இதில் வந்து அதில் ஒரு 50 வச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு 50 கொஸ்டின் போடுறோம், இதில் ஒரு 30 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 கொஸ்டின் ரைட் ஆயிரும். பர்சன்டேஜ் சொல்கிறேன், 50% ஒரு 20%. அப்போ 50% கான்ஃபிடென்ட்டாக இருந்தாவே அடுத்தாப்புல இந்த எலிமினேஷன் டெக்னிக்கில் ஒரு நம்ம என்னங்கன்னா 30 கொஸ்டினுக்கு ஒரு 20% இப்போ 20 கொஸ்டின் போட்டலாம். தேர்ட் ரவுண்ட் வந்து ஜஸ்டிஃபிகேஷன். நமக்கு தெரியவே இல்லை, கொஸ்டினே தெரியல, அப்போ ஆப்ஷன் ஏபிசிடின்னு போட்டக்கூடாது. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். லென்த்தியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, மேபி ரைட்டாக இருக்கலாம். இப்போ 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் இன்சியல் இருந்துச்சு, ஒரு ஆப்ஷன் இன்சியல், மேபி ரைட்லாம். அந்த கொஸ்டினை போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். இதில் நமக்கு ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை நமக்கு ஒரு 10 கொஸ்டின் ரைட் ஆகும். இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி போடணும். அதாவது ஜஸ்டிஃபைன்னு என்னென்னா அந்த கொஸ்டினை போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சும்மா ஏ போட்டேன் பி போட்டேன்னு போட்டக்கூடாது. அப்போ இந்த மாதிரி போடும்போது அங்கே ஒரு நமக்கு ஒரு 50%, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 10, 80% ரைட் ஆகுது. 80%னா யோசித்து பாருங்கள், 160 கொஸ்டின் ஆச்சு. ஏன்னா ஆப்டிடியூடுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. ஆப்டிடியூடு பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணி தான் நீங்கள் போட்டாகும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு இது ஸ்பீடாக வாசிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு கன்ஃபார்மாக தெரிஞ்ச கொஸ்டின் போடுறோம். 2வது ரவுண்டு திஸ் ஆர் தட் போடுறோம். 2வது ரவுண்ட்லேயே இது 3வது ரவுண்டு உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்காது. 2வது ரவுண்ட்லேயே திஸ் ஆர் தட்டையும் போடுங்க, தெரியாத கொஸ்டினும் போட்டுருங்க. 2 ரவுண்டில் முடிச்சு விட்ருங்க. இப்போ இது வந்து 2 ரவுண்ட் அட்டம்ப்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கிடுவோம். இது ஃபாலோ பண்ணி ஆகணும். கடைசி நேரம் எனக்கு ஒரு 10 கொஸ்டின் என்னன்னே தெரியல நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்கு அன்ஃபிட்னு அர்த்தம். இது அப்படி கிடையாது. மினிமம் நம்ம 2 ரவுண்டு வந்த மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக 2 ரவுண்டு அட்டம்ப்ட் போடுங்க. லாஸ்ட் டைம் வந்து ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேறு எதுவுமே கிடையாது. ரிவிஷன். அப்போ ரிவிஷன் என்ன சார் பண்ணணும்? நீங்கள் படித்த புக் எல்லாத்தையும் படிங்க.
புதுசு எதுவும் படிக்காதீங்க. 1. 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நல்லா பார்த்துக்கிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நல்லா திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவும் நீங்கள் படிச்சதாக தான் இருக்கணும். சிலபஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி முடிச்சிருக்கமான்னு பாருங்கள். நீங்கள் போட்ட டெஸ்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இடத்துல டெஸ்ட் போட்டிங்கன்னா 3 hours உட்காந்து டெஸ்ட் போட்டிருப்பீங்க. அதில் தப்பு வந்திருக்குன்னு வச்சுங்களேன், அது அதை திருத்திருப்பீங்க. அது மைண்டில் அப்படியே நிற்கும். அதனால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பரீட்சையில் வச்சு ஒரு தப்பு வந்துன்னு வச்சுருங்களேன், நம்ம சாவர வரைக்கும் மறக்காது. ரைட்டாக போட்ட கொஸ்டின் கூட மறந்துடுவோம். அப்போ அந்த தப்பான கொஸ்டின் இதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிடுங்க. செஞ்ச தப்பு திரும்ப வரக்கூடாது. அதனால் திரும்ப ரிவிஷன் விடுங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயிலிங். ஏன்னா ஒருத்தர் பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அவனை ஃபீட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே வெப்பன் என்ன கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். ஆனால் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் தான் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுவாங்க, வேறு யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கு வேல்யூவை மாறணும். வேல்யூவை மாறணும் என்ன பண்ணால் அந்த 10 நாள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் டே கூலாக இருங்க. கூலாக இருந்து எக்ஸாம் திங்க் பண்ணிட்டு இருங்க, ஆனால் கூலாக இருங்க. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எப்போவுமே நம்ம கைவிட்ட கிடையாது. எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க. வாழ்த்துகள். தேங்க்யூ.